கம்போடியா மீது தாய்லாந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் இரு நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. தாய்லாந்தின் எல்லைக்குள் வரும் பிரசாத் தாமோந்தோம் கோயிலை அண்டை நாடான கம்போடியா சொந்தம் கொண்டாடி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கடந்த ஜூலை மாதம் தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே நடந்த மோதல்களில் 48 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாத இறுதியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாய்லாந்து எல்லைப் பகுதியில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது கம்போடியா திடீரென தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தாய்லாந்து வீரர் ஒருவர் உயிரிழந்தார். கம்போடியாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று காலையில் தாய்லாந்து ராணுவம் கம்போடியா மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தாய்லாந்து வன்முறையை விரும்பியதில்லை என்றும் அதே நேரத்தில் தாய்லாந்தின் இறையாண்மையை மீறுவதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் எனவும் அந்நாட்டின் பிரதமர் அனுடின் சான்விரகுல் தெரிவித்தார். இதனிடையே தாய்லாந்தின் தாக்குதலில் கம்போடியாவைச் சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் தாய்லாந்து அரசு எல்லைப் பகுதிகளில் வாழும் 70% மக்களை இடமாற்றம் செய்துள்ளது. அதேபோல் சர்ச்சைக்கு உரிய எல்லைப் பகுதிக்கு அருகில் வாழும் கம்போடிய மக்கள் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு உடைமைகளுடன் மற்ற பகுதிகளை நோக்கி படையெடுத்துள்ளனர். இருதரப்பு தாக்குதலும் தீவிரமடையும் நிலையில் எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்கள் உயிருக்கு பயந்து பதுங்கு குழிகளில் பதுங்கினர். இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் மிகவும் கவலை அளிப்பதாகவும் இரு நாடுகளும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.